வாழ்க்கையில ரொம்ப துன்பங்களும் வலிகளும் நெருக்கங்களும் வருகின்ற பொழுது, தேவனே என்னை விடுதலையாக்கும், என்னை சுகமாக்கும், எனக்கு நன்மை செய்யும், எனக்கு சகாயம் செய்யும் என்று அமர்ந்திருந்து அழுது மன்றாடி உபவாசித்து தேவ சமூகத்திலே காத்திருக்கின்ற ஏராளமான பக்தர்கள் உண்டு இல்லையா? அதே நேரத்தில் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்த பிறகு அவர் கொடுத்த நன்மைகளை அவர்தான் கொடுத்தார் என்பதனை கூட வாயை திறந்து சொல்வதற்கும், தான் வாழ்ந்திருப்பதும் தனக்கிருக்கின்ற நன்மைகளுக்கும் அவர்தான் காரணர் என்று சொல்லி அறிக்கையிடுவதற்கும் அநேகருடைய நாவுகள் எழும்புவதில்லை. ஏனோவென்று அதுவும் புரியவில்லை. அன்பு ஜனமே, வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. வாசிக்கின்ற பொழுது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகின்றது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.